With reference to nuclear reactors in India, consider the following statements. Madras Atomic Power Station, MAPS, located in Kalpakkam, is the first nuclear power station in India. Boron is used for sustaining controlled chain reaction in nuclear reactors. Nuclear poison is a substance which has the capacity for absorbing neutrons in the vicinity of a nuclear core. So 39th option வந்துட்டு ஆப்ஷன் சி 2 and 3. ஓகே, இப்போ சப்மரீன் பற்றி யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டவுன் பெரிஸ்கோப்னு ஒரு மூவி இருக்கும், அது பாருங்கள். 1980s வந்த மூவின்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு ஹியூமரஸ் ஒரு காமெடி மூவி மாதிரி தான் இது. முன்னாடி 1980s வந்த மூவின்னு நினைக்கிறேன், இயர் கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ ஒரு எப்படி வந்துட்டு ஒரு டீசல் எலக்ட்ரிக் சப்மரைனும் ஒரு ஒரு நியூக்ளியர் சப்மரைன் எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பார்ப்பாங்க. இப்போ நிறைய படத்தில் வந்து நம்ம ஒரு சப்மரைன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னே தெரியாது. இந்த படத்தை பார்க்கறதா நமக்கு ஒரு சப்மரைன் ஆக்சுவலாக எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு வந்து கிளியராக சொல்லியிருப்பாங்க. அவங்க ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு ஐஸே கிடையாது, ஃபுல்லாக சவுண்ட் வச்சுன்னா சப்மரைன் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அது எல்லாமே வந்து இந்த கிளியராக காட்டியிருப்பாங்க. ஸோ எப்படி வந்துட்டு 1980s எப்படி ஒரு ஒரு டீசல் எலக்ட்ரிக் சப்மரைன் வந்து எவ்வளோ கேவலமாக திட்டிருப்பாங்க அப்படின்னு காட்டியிருப்பாங்க. ஆனால் இப்போ தான் நம்ம டீசல் எலக்ட்ரிக் சப்மரைன் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்கோம். அந்த காலத்துலேயே வந்து ஒரு குப்பைன்னு சொல்லிட்டு அதை வந்து எராடிகேட் பண்ணிட்டு இருக்காங்க யூஎஸில். நம்ம இப்போ வந்து ஒரு 50-60 இயர்ஸ் கழிச்சு இப்போ தான் நம்ம புதுசாக டீசல் எலக்ட்ரிக் சப்மரைன் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது தெரியும். அப்புறம் வந்துட்டு செர்னோபில் ரியாக்டர் கேட்டிருக்கீங்க. இந்த நியூக்ளியர் ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இதை பற்றி ஒரு தனியாக சீரீஸே எடுத்திருப்பாங்க. ஸோ அதில் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக எப்படி வந்து ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் ஒர்க் பண்ணுது அதை பற்றி கிளியராக சொல்லியிருப்பாங்க. எப்படி வந்து ஒரு நியூக்ளியர் ஹாலோகாஸ்ட் எப்படி கண்டெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃபுல்லாக தெரியும். ஒரு 10 எபிசோட்ஸ் தான் இருக்கும். யாருக்காவது டைம் இருந்தால் பாருங்கள். ஸோ இது வந்து ரெண்டுமே லைக் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஸோ இந்தியாவில் வந்து ஐஜி கார் வந்து தான் கல்பாக்கம் இருக்கிறது. இந்திரா காந்தி கல்பாக்கம் அட்டாமிக் ரிசர்ச். இந்தியாவில் வந்து தாராப்பூர் ட்ராம்பே, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ரியாக்டர் இந்தியாவில். 1956 வந்து இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பாய்லிங் வாட்டர் ரியாக்டர்.